வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து தண்டோட இந்த பார்க்கூர் அப்படியே பில்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். கதை இப்போ அது பார்ட் 2ன்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ குளிக்க போயிட்டேன். ஓகே, இதான் தண்டோட இப்போ வரைக்கும் குட்டி பார்க்கூர். இன்னும் ரெடி ஆகல. சாரி, ஸ்ட்ரைட்டாக பண்ணுமா? இங்கேருந்து கொடுக்கணும். அதுக்கு நீ ஸ்ப்ரிண்ட் பண்ணிக்கணும். அதான் ஃபஸ்ட்டு இங்கே வாட்டர் பக்கெட்டு இதெல்லாம் இருக்கும். நீ அதை எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு ஜம்ப், இப்படி ஒரு ஜம்ப், இப்படி ஒரு ஜம்ப், இப்படி ஒரு ஜம்ப், இங்கே மட்டும் ஸ்ப்ரிண்ட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரிண்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டான நேரத்தை க்ரௌச் பண்ணிக்கணும். ஈஸி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் சேலஞ்சே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் குறுக்கால இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இதை வந்து இப்படி தாண்டி தான் போகணும். அது இம்பாசிபிள். அதாவது இம்பாசிபிளா? அது ப்ரோ தாத்தா வெளியே போயிட்டு வரதுக்குள்ள நீயும் அவளும் சாப்பிட்டு ரெடியா இருக்கணும். புரியுதா? இல்லை நீ கோயம்புத்தூர்ல வாங்கிக்கிறீங்களா? இல்லை இங்கே தான். ஓகே, இங்கே பாருங்க, ஸ்ப்ரிண்ட் அவன்ட்டு அப்படியே ஜம்ப் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு தெரியும். அவங்க வேலை பண்ண முடியும், நம்ம வேலை பண்ண முடியாது. இதோடய நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இதே வேலை பண்ண முடியுதான்னு பாரு. இதை வேலை பண்ண முடியாது, இதோடய இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்க போகிறேன். ஐயோ, இந்த பார் சேர்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எப்படி இது இன்னமும் கஷ்டமாக இருக்கும்ல? கரெக்டாக ஃபஸ்ட்டு மூவால் பண்ண முடியுதான்னு பாரு. நான் ரோடும் போடல. அவனுக்கு பயம் போச்சு. பயந்துட்டான். நீங்கள் வெளியே போயிட்டுக்குள்ள வந்துடும். வேணாண்டா, எனக்கு இது நான் ஒரு தடவை சர்வைவல் மோடில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். பெட்டு ரீஸ்பான் போட்டுப்பேன் எப்பயுமே. போய் போடா. வர்க்காய்ச்சி கமெண்ட். நான் வந்து எங்கே போய் உட்காந்து கூட வேணாண்டா. நான் சொன்னா போய் உட்காந்துக்கோ. வேணாம், பரவாயில்ல. சாரி, நான் பார்த்துருக்கேன்டா. இது பாசிபிள் தான். பாசிபிள் தான். நான் பார்த்துருக்கேன் இதுலேயே. நான் ரீஸ்பான் கொடுத்துட்டேன். அப்போனா செட்டிங்ஸ் போய் சர்வைவல் மோட் போட்டுடலாம். ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஓகே, ரீஸ்பான் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாரி, ஸ்டார்ட். டைம் இல்லை.
ரீஸ்பான் கொடுத்துட்டேன். ஓகே, எனக்கும் தெரியுது கஷ்டமாக தான் இருக்குது. கண்ணு நான் வர்றப்ப நீ ரெடியாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் கூட்டிகிட்டு போவேன். நீ சாப்பிட்ட உட்காந்துருந்தீங்கன்னா நான் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சரி, உனக்கும் அதுதான். தாத்தா வெளியே போயிட்டு வரப்ப சாப்பிட்டு ரெடியாக இருக்கணும். நான் எங்கேயோ டெல்லிக்கு போகிறேன், ஜப்பான் போகிறேன், நான் வருவேன். வர்றப்ப ரெடியாக இருக்கணும். பார்த்துக்கோ. ரெடி இல்லைன்னா தாத்தா போயிட்டே இருப்பேன். நீ ஸ்கூல் பேக்கும் இல்லை, ஷூவும் இல்லை, சும்மா போட்டு வளன்னு இது இருந்துருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. தாத்தா வெளியே போயிட்டு வரேன், தாத்தா வர்றப்ப ரெடியாக இருக்கணும். ஓகே, இது கஷ்டமாக இருக்குது, எனக்கும் புரியுது. அது டெலிட் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துல அவ சொன்னிச்சுன்னா டக்குன்னு சாப்பிட்டு ரெடியாக இருங்க. சரியா? நான் க்ரௌச்சில் தான் போவேன். இப்படியாவா? ஹோம்ஒர்க் பண்ணி தான் போவேன். ஈஸி. ஓகே, நானே பண்ணிட்டேன் ஈஸியாக. தண்ணி வந்து நீங்கள் காலை மடக்கி உட்காந்து பழகுறாப்பா சாமி. ஓகே, இந்த இடத்துல உனக்கு பிடிச்ச அளவுக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்னடா வாயை பழந்துட்ட?